இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டைலில் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம 250லேருந்து 300 கிராம் வரைக்கும் நம்ம மாங்காய் இஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இதில் வந்து நம்ம கொட்டை இல்லாத புளி எடுத்துக்கலாம். கொட்டை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா ஒரு பேஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா இது ஒரு பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் கப்பில் இருந்து அரை கப் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருந்த அந்த மாங்காய் இஞ்சியை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா இதை அடி பிடிச்சிரும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காய் இஞ்சியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். 3 முழு பூண்டு எடுத்து அதை உரித்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தா அந்த புளியை வந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மாங்காய் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் அரை கப் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மாங்காய் இஞ்சி கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா மீதம் இருக்கிற அதே எண்ணெயிலே நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறா இருந்தால் நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அது சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இப்போ இந்த கடலைப்பருப்பு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பத்துலேருந்து 15 பல் பூண்டு உரித்து நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 5 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அந்த ஊறுகாய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு க்ளீனாக ட்ரையான பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.